விளையாடி நேயர்களுக்கு சாய் சுதாவின் அன்பு வணக்கங்கள். இப்போது நாம் பார்க்க இருப்பது அந்த மனசு தாங்க கடவுள் என்ற இணையத்தை கலக்கி கொண்டிருக்கும் சுகாசினி அவர்களை பற்றி தான். சுகாசினி அதாவது நேற்று நடந்த நீயா நானாவுல பங்கேற்று இருக்கிறாங்க. அது டாபிக் என்னன்னு எனக்கு சரியா தெரியல. அதாவது நிறைய மார்க் வாங்கியும் மேல் படிப்பு படிக்க வசதி இல்லாத பிள்ளைகள் அவங்க பெற்றோர்கள்னு சொல்லி அதன் பிறகு அவங்களுக்கு வேண்டிய உதவிகளை 2-3 மாணவர்களுக்கு செஞ்சிருக்காங்க போல. அதுல குறிப்பா இந்த சுகாசினியை பற்றி நம்ம ஏன் பேசணும் அப்படின்னா, சுகாசினி அவங்க பரீட்சைக்கு போகும்போது அந்த நிறுத்தத்துல அந்த பேருந்தை நிறுத்தாம போனதுனால இவங்க பின்னாடி ஓடி போய் ஏறி இருக்காங்க. அந்த டென்ஷன் அதிகமானதுனால அவங்க கொஞ்சம் சரியா வினாத்தாள பரீட்சை எழுதாம கொஞ்சம் மார்க் குறைஞ்சிடுச்சின்னு ஃபீல் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்படி இருக்கும் பொழுது அவங்க அந்த ரூல்ஸை மீறினதுனால அந்த கண்டக்டருக்கும் டிரைவருக்கும் சஸ்பென்ஷன் பண்ணாங்களாம். அதுக்காக அவங்க ஃபீல் பண்ணாங்கிறது தான் டாபிக்கா ஓடிட்டு இருந்துச்சு. ஏமா அவங்க பண்ணது தப்பு தானே, அதனாலதானே அவங்கள சஸ்பெண்ட் பண்ணாங்க அப்படின்ட்டு கோபிநாத் கேக்குறாரு. அதுக்கு அந்த பொண்ணு சொல்லுது, இருந்தாலும் அவங்க வீட்லயும் என்ன மாதிரி பொண்ணுங்க இருப்பாங்கல்ல, என்ன மாதிரி பிள்ளைங்க இருப்பாங்கல்ல, பாவம் தானே அப்படின்னு சொல்லுது. அதை பார்த்துட்டு கோபிநாதே கண் கலங்கிட்டாரு. தண்டனை கொடுத்தா கூட ஏத்துக்கலாம், இந்த மன்னிப்பதான் ஏத்துக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு. இவ்வளவு உயர்ந்த மனசு உள்ளவங்க, அதை கல்விதான் அந்த மனசை கொடுக்குதுன்னு கூட சொன்னாரு. அதாவது ஒரு நீயா நானா பொழுதுபோக்கு, இதுக்கு முன்னாடி எவ்வளவு நல்ல நல்ல டாபிக் எல்லாம் நடந்துட்டு இருந்த நீயா நானாதான் இப்ப கொஞ்சம் நடுவுல கொஞ்சம் இதாயிடுச்சு. ஆனா அந்த அடிக்கடி ஒரு நல்ல உள்ளங்களை, உயர்ந்த உள்ளங்களை, இப்படியும் மனிதர் இருக்கார்கள் அப்படிங்கறத நமக்கு அடையாளப்படுத்திக்கிட்டே இருக்குது. நமக்கு துன்பம் தந்தவங்களுக்கு அவங்களால நமக்கு ஒரு நஷ்டம் ஏற்பட்டிருக்குதுங்கிறப்ப, ஆனா அவங்க கஷ்டப்படக்கூடாதுன்னு நினைக்கிறதெல்லாம் நம்ம 60s 70sல வந்த திரைப்படங்களை தான் பார்த்திருப்போம். நேர்ல அந்த மாதிரி மனிதர்களை பார்த்தது இல்லை. ஆனா இன்றைய இளம் பெண்ணான 2K கிட்ஸ் சொல்லப்படுகின்ற 18 வயது பெண் சுகாசினி அந்த மாதிரி மனதுடன் பேசும் பொழுது நமக்கு கூட அந்த மாதிரி மனசு இல்லை அப்படின்னு தோணுது. மனசு இல்லைங்க, இந்த மாதிரி மனிதர்களால் தான் இன்றும் மழை பெய்து கொண்டிருக்கின்றது, உலகம் சுழன்று கொண்டிருக்கிறது அப்படின்னு சொல்லலாம். சுகாசினிக்கு விளையாடின் சார்பாக ஒரு பூங்கொத்து. நன்றி, வணக்கம்.